சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 217 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 திருக்கோயில்களில் 49 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து 21 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உதவி ஆணையர் அலுவலகம், 15 ஆய்வர் அலுவலகங்கள் மற்றும் 16 திருக்கோயில்களில் 17 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 3.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கற்கள் பதித்து குளம் தூர்வாரி சீரமைப்பு பணிகள் நடைபெற்ற திருக்குளத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பெருந்திட்ட பணிகளின் கீழ் ரூபாய் 86 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அன்னதான கூடம், மலர் மாலை மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம், சுதை வேலைகளுடன் கூடிய நுழைவு வாயில், அடிப்படை வசதிகளுடன் கூடிய வாகன நிறுத்துமிடம், 9 நிலை ராஜகோபுரத்தினையும் தேர் வீதியினையும் சுதை வேலைப்பாடுகளுடன் கூடிய இணைப்பு படிகட்டும் பணிகளையும், மேலும் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலில் ரூபாய் 12 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 நிலை ராஜகோபுரம், 3 5 நிலை ராஜகோபுரங்கள் கட்டுதல் மற்றும் 3ஆம் பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் உபசன்னதிகள் அமைக்கும் பணிகளையும் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 3 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள திருக்குளத்தினை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மாவட்ட மக்கள் சார்பிலும் பக்தர்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.